பண்ணனும் திவ்ய பாரதியின் பலார் பதிலடி. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. ஜிவி பிரகாஷுடன் நான் ஏன் டேட்டிங் செய்ய வேண்டும் என்று பளீச்சென பேசி கிசுகிசுவுக்கு பலார் பதிலடி கொடுத்துள்ளார் பேச்சுலர் பட நடிகை திவ்யா பாரதி. முப்பரிமாணம் என்கிற படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் ஃபேண்டா பாட்டில் அழகி நடிகை திவ்யா பாரதி. இந்த படத்திற்கு பிறகு ஜிவி பிரகாஷுடன் இணைந்து இவர் நடித்த பேச்சுலர் திரைப்படம் தாறுமாறு ஹிட் அடித்தது. ஜிவி பிரகாஷுடன் இப்படத்தில் மிகவும் நெருக்கமான காட்சிகளிலும் நடித்திருந்தனர். இதன் பின்னர் சமீபத்தில் ஜிவியின் 25வது படமான ரிலீஸான கிங்ஸ்டன் படத்திலும் நடித்திருந்தார். இதற்கிடையில் விஜய் சேதுபதியின் மகாராஜா படத்தில் கேமியோ ரோலில் நடித்திருந்தார் திவ்ய பாரதி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ஜிவி பிரகாஷ் மற்றும் திவ்ய பாரதி இருவருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டதாகவும் அதனால்தான் ஜிவி பிரகாஷ் தனது மனைவி சைந்தவியை பிரிந்தார் என்றும் சோஷியல் மீடியாவில் தகவல் வெளியானது. இது குறித்து ஏற்கனவே இருவரும் விளக்கம் கொடுத்திருந்தனர். இந்த நிலையில்தான் மீண்டும் ஜிவி பிரகாஷுடன் திவ்ய பாரதி டேட்டிங்கில் இருப்பதாக ஒரு தகவல் தீயாக பரவத் தொடங்கியது. இதற்கு மீண்டும் திவ்ய பாரதி விளக்கம் கொடுத்துள்ளார். இது பற்றி அவர் கூறும்போது, ஜிவியின் குடும்ப பிரச்சனைக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? இது ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இடையிலான பிரச்சனை. மேலும் திருமணமான ஒருவருடன் நான் ஏன் டேட்டிங் செய்ய வேண்டும்? அது எனக்கு அவசியமும் இல்லை. பொதுவாக இப்படி ஒரு வதந்திக்கு பதிலளிக்க வேண்டிய தேவையில்லை என்றாலும் கூட எல்லை மீறிய வதந்திகளுக்கு கண்டிப்பாக பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதோடு பெயருக்கு களங்கம் ஏற்படும் வகையில் நான் நடந்து கொள்ள மாட்டேன். இதுதான் எனது முதலும் கடைசியுமான அறிக்கை என்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி தம்பதியினர் கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். பள்ளி பருவத்தில் இருந்தே உருகி காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர்கள் 11 ஆண்டு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்த நிலையில் கடந்த ஆண்டு இருவரும் மனம் ஒத்து விவாகரத்து பெற்று பிரிய போவதாக அறிவித்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இருவரும் பரஸ்பர விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு மீதான விசாரணை நிலுவையில் உள்ளது. விரைவில் இருவருக்கும் விவாகரத்து வழங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.